வணக்கம் மக்களே. நம்ம எல்லாரும் இளையராஜா சாங்ஸ் கேட்டிருப்போம். ஆனால் ஒரு கொஷின், ஏன் அவரை எல்லாரும் மாஸ்ட்ரோன்னு கூப்பிடுறாங்க? அது சும்மா ஒரு டைட்டிலா இல்லை அதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்கா? இன்னைக்கு அதை பற்றி பேசலாம். முதல்ல ஒரு சின்ன கேம் விளையாடுவோம். நான் சில சாங்ஸ் டைப்ஸை சொல்கிறேன், நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு சாங்கை நினச்சிக்கோங்க. ஒரு வில்லேஜ் ஃபீல் சாங், ஒரு லவ் ஃபெயிலியர் சாங், ஒரு மெலடி சாங், ஒரு நேச்சர் ஃபீல் சாங் நினச்சிங்களா? சான்ஸ் இருக்குது, நீங்கள் நினச்ச சாங்ஸில் ஒன்று இளையராஜா கம்போஸ் பண்ணதாக தான் இருக்கும். அதுதான் அவரோட பவர். 1970 தமிழ் சினிமா மியூசிக்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஒரு புது மியூசிக் டைரக்டர் வந்தார். அவர் பேர் இளையராஜா. 1976 வந்த அன்னக்கிளி படம் அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே மக்களுக்கு பெரிய ஷாக். இந்த மியூசிக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பேசினாங்க. ஏன் தெரியுமா? அவர் கிராமத்து இசையையும் மாடர்ன் மியூசிக்கையும் சேர்த்து ஒரு புது ஸ்டைலில் க்ரியேட் பண்ணினார். அது அப்போது ரொம்ப பெரிய விஷயம். இப்போது நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம ஒரு ரிங்டோன் செட் பண்ண கூட 10 நிமிஷம் யோசிப்போம். ஆனால் இளையராஜா ஆயிரக்கணக்கான பாடல்களை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு பாடலுக்கும் தனி ஐடென்டிட்டி. ஒரு சாங்கு கேட்டாலே இது இளையராஜா டச்சுன்னு சொல்லிடுவாங்க. அது எல்லாருக்கும் வராது. இன்னும் ஒரு செம்ம ஃபேக்ட் என்னென்னா, நம்ம சாங்ஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்குறோம்ல, கிட்டார், வயலின், ஃப்ளூட். ஆனால் இளையராஜா ஒரு ஆர்கெஸ்ட்ராவையே மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணி மியூசிக் எழுதுவாராம். அந்த மியூசிஷியன்ஸ் வாசிக்கும்போது எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும். அதனால தான் பல மியூசிஷியன்ஸ் அவர் ஜீனியஸ்னு கூப்பிடுவாங்க. இப்போ மெயின் ஃபேக்ட்டுக்கு வரலாம். இந்த ஃபேக்ட்டு தான் அவருக்கு மாஸ்ட்ரோன்னு டைட்டில் செட்டில் பண்ணிடுச்சு. லண்டனில் இருக்கும் ராயல் ஃபில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவோட சிம்ஃபோனி கம்போஸ் பண்ணின இந்தியன் கம்போசர்ஸில் ஒருவர் தான் இளையராஜா. இது ஈஸி இல்லை. உலகத்தில் டாப் லெவல் மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ண ஆர்கெஸ்ட்ரா அது. அங்கே போய் நம்ம ஊர் மியூசிக் டேலண்ட்டை காட்டினது பெரிய அச்சீவ்மெண்ட். ஆனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? 80s ஜென்ரேஷன்ஸ் அவரோட ஃபேன், 90s ஜென்ரேஷன் அவரோட ஃபேன், 2000 கிட்ஸும் கூட அவரோட ஃபேன் தான். இப்போ ரீல்ஸ் பார்க்குற ஜென்ரேஷன்ஸ்க்கும் அவரோட சாங்ஸ் பிடிக்குது. ட்ரெண்டு மாறிடுச்சு, கேசட் போயிடுச்சு, சிடி போச்சு, MP3 கூட போயிடுச்சு, ஸ்ட்ரீமிங் வந்துடுச்சு. ஆனால் இளையராஜா சாங்ஸ் மட்டும் இன்னும் சர்வைவ் ஆகுது. அதுதான் ஒரு லெஜண்டோட அடையாளம். ஒரு நல்ல சாங்குக்கு ஏஜ் கிடையாது. அதனால தான் இன்னும் அவரோட சாங்ஸ் டீ கடையில் இருந்து கார் ஸ்டீரியோ வரைக்கும் எல்லா இடத்துலையும் கேட்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இளையராஜாவை மாஸ்ட்ரோன்னு கூப்பிடுறது சும்மா இல்லை, அவர் மியூசிக் ஜென்ரேஷனாக கனெக்ட் பண்ணியிருக்கு. அதுதான் அவரோட பெரிய அச்சீவ்மெண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் இளையராஜா சாங் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு செம்ம மியூசிக் ஃபேக்ட்ஸோடு சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.